நம்ம திரைச்சீடிகளை இவ்வளவு நேரம் வந்து நிறைய சினிமா நியூஸஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் உங்களுக்காக ப்ளே பண்ண போறோம். என்ன படம் நான் சொல்லிடுறேன், சொன்னா நீங்க ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிருவீங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன படத்துக்கு முன்னாடி யார் இந்த படத்தை நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கேப் போட்டு நம்ம சாக்லேட் பாய் இந்த படத்தின் மூலியமா ரீஎன்ட்ரி ஆகிறாரு. அதாவது நம்ம பிரசாந்தோட படம் சாகசம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. காரத்தில் சூழ்கிதே தொட்டாம பொந்த கரும்பாவ பாசத்தில் மல்லிகிவ கதம பொந்த புத்து நிற்ப Sagasam. Prashant is a great friend of mine, and Ragarajan sir has always been part of my great success, always. எப்போ இது பண்ணாதான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் பிரசாந்த் எப்படி அப்படின்னு. இட்ஸ் எ ஃபேமிலி ஃபிலிம். ஸோ நல்லா ஓடி வந்து வந்தோடனே என்னை வந்து மேடையில் ஏற்றி விட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரசாந்த் அஸ்ராஜ் டாப் ஸ்டார். அவர் எந்த ஹீரோயின் கூட நடித்தாலுமே வந்து அந்த ஹீரோயின் சூப்பர் ஹிட் ஆகும். அது என்னமோ தெரில, தியாகராஜன் சாருக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி நல்ல டேஸ்ட். சீரியஸாக சொல்கிறேன். ஐஸ்வர்யா ராய் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ணன் தான். கூட நடிச்சாங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன ஆசம். சீரியஸ்லி இட்ஸ் கிரேட் திங். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஸ்னேகா முதல்ல சிரிக்க ஆரம்பிச்சதே பிரசாந்த பார்த்தேன். புதுசா இப்போ ஒரு ஹீரோயின் வர லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆசம். அண்ட் ஐ அம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஐ எம் ஷூர் தட் நான் வந்து தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன்னு, அதனால எனக்கு கண்டிப்பாக கிளாப்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் பிரசாந்த் இஸ் அரவுண்ட் அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஃபேமிலி. ஜென்ரலி மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மியூசிக் பண்ணுறது ரொம்ப, அதுக்கு மேலே பாடணும், அதெல்லாம் இட்ஸ் டிஃபிகல்ட் திங். அண்ட் பிரசாந்த் ரொம்ப சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த படம் பண்ணார். எல்லாருக்குமே ஒரு ப்ரூவிங்கான ஒரு ஃபிலிம். எனக்கும் 6 பாட்டு ஹிட் ஆகணும், பிரசாந்த் சாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் வரணும், தியாகராஜன் சாருக்கும் போட்ட காசுலாம் டெஃபினட்டாக இட் ஷுட் கம் வெரி பிக். அண்ட் ஃபர்ஸ்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் த சக்ஸஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சக்ஸஸ் இல்லாமல் பாடியில் பிளட் இல்லாத மாதிரி தான் சக்ஸஸ், ஃபிலிமில் சக்ஸஸ் இல்லாது. ஸோ சக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த படத்துக்கு எல்லாருமே 100% உழைப்பு ஃப்ரம் ஹார்ட் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக சக்ஸஸ் அடையும்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். Members of the dais, my friend the Consul General of Germany, diplomats from the Thai Consul, Uncle Tyagarajan, my friend Prashant, Taman. First of all, I want to congratulate all the crew members of the film, especially the producer, director Arun, my friend Prashant, who has done a wonderful job on screen, and a fantastic music by my good friend Taman. Congratulations, and I hope that this movie becomes an international hit, not only a state or a national hit. I pray, and we all pray, that this film becomes an international hit, sir. A very good evening to all the dignitaries on stage. Thank you, sir. And என்னுடைய சாகசம் குடும்பத்துக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் மாலை வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோ, இன்னைக்கு ஹீரோ தமன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சாகசமே எப்படின்னா இட்ஸ் டோட்டலி எனர்ஜெட்டிக். அது இப்போ பார்த்த பாட்டல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் டோட்டல் எனர்ஜி. ரைட் ஃப்ரம் த சாங்ஸ் நம்ம ஹீரோ பிரசாந்த்லேருந்து த எவர் கிரீன் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுவார். ரைட் டேட் சொல்கிறதுலேருந்து எவ்ரி சிங்கிள் கால் தியாகராஜன் சார் கிட்ட இருந்து டைரெக்டாக வரும். அந்த அளவுக்கு பார்த்து ஹி இஸ் டேக்கன் டோட்டல் எஃபர்ட் அண்ட் டோட்டல் எனர்ஜி ஃப்ரம் டியர் பிரசாந்த். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் த ஒன்லி யங் ஹேண்ட்ஸம் ஹீரோ பிரசாந்த். நான் அப்பத்துலேருந்தே ஹிஸ் ஃபேன்.
என்ன ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்துல என்ன ஆண்டின்னு கூப்பிட்டாரு. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம், பரவாயில்ல. ஸோ டோட்டல் எனர்ஜி, அதே அந்த இளமை, அந்த சாம், அது கொஞ்சம் கூட மாறாம he's presented himself in this film. ஒரு big bang ஓட he's coming and I'm totally waiting with fingers crossed to watch his performance in this film. All the very best to my family. Thank you so much. எனக்கு தமிழ் தெரியாது, புரியல. But nevertheless, movies is about feeling, movies is about passion, movies is about energy, and just watching the clips that we saw, I think this film is full of it, full of passion, full of energy, full of dance, song, laughter, and I'm very much looking forward. I congratulate Prashant, I congratulate Taman, and Thangaraj. I think it's been a wonderful, wonderful director. We're very much crossing our fingers. This is going to be a big hit. I'm very excited to be here today and be part of that, and I'm very much looking forward to see the film. I can't wait to see it come out. I think middle of October, sometime soon, right? The sooner the better. Thank you so much. Ladies and gentlemen, thank you very much for inviting me to the very special function tonight, and I would like to extend my appreciation and gratitude to Mr. Angkor Rajan for this evening, and I'm speechless coming to this special function and watching the scene, the film, and also listen to the very wonderful song I ever heard from the movie, in Indian movie. It's very quite impressive for me, and I'm looking forward to the release of the movie soon, and I'm sure that I will go to watch the movie, and I already would like to say that I already fall in love with the Indian movie already. Thank you. பாட்டு பார்த்தேன், அது எதுவுமே சொல்லாம போக முடியல. அதனால தான் வந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ யங்கா, அவ்வளோ ஒரு அதே எனர்ஜியோட பிரசாந்தை பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் தோணும். ஷூட்டிங்க்கு போகும்போது ஒவ்வொரு படமும் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் தோணும். இந்த படம் வந்து நல்லா ஓடணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், நான் செஞ்சிருக்கிறது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் ஒரு ஆர்டிஸ்டினுடைய முழு கவனமே இருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல். தமன், லவ்லி சாங்ஸ், fantastic songs, and I think you chose the right way of lyricism. இல்ல அந்த என்ன மாதிரி எந்த பாட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு கபிலன் சார் எழுதியிருக்கிற பாடம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஐ திங்க் இட் ரீச் அந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். காயத்ரி இருக்கா, I've seen her as a child. I'm so happy to see you, doing so well. So all the best to the whole team. Very good evening to all. முக்கியமாக ஸ்டேஜில் உள்ள விஐபிஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் டீம். அதில் சம்மந்தமே இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், விச் மீன்ஸ் ஐம் ஸ்டார்ட் டு மை சக்ஸஸ் ஃப்ரம் டுடே. அண்ட் முக்கியமாக மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக 3 விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். பிரசாந்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்த டே நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஷூட்டிங் சைடில். பட் இந்த ஒரு டே, இந்த ஒரு மைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் அதிக தடவை பார்த்த படம் வந்து ஜீன்ஸ். 64 தடவை தேட்டரில் மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நான் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 64 தடவை தேட்டரில் மட்டும் போய் பார்த்தேன். முக்கியமாக அண்ணன் அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணுற ஒரு சீன் இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது. அப்புறம் இன்னொரு மனசில் ஒரு சின்ன டவுட். சின்ன வயசில் நான் ஏதாவது சேட்டை பண்ணேன், என் அம்மா வந்து அடிக்கடி வந்து அந்த அப்போல்லாம் வந்து ஒளியும் போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் தியாகராஜன் சார் வந்தாருன்னா காமிச்சு பயமுறுத்துவாங்க. போடுறா ஏதாவது ஒழுங்காக சாப்பிட்லாம் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, சாரும் சரி பிரசாந்தனும் சரி அன்னையிலேருந்து அப்படியே இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஏஜில் அன்னைக்கு இருந்தாரா, இல்லை அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படியே இருக்காரான்னு எனக்கு தெரியல. அப்போ பார்த்தனோ அதே மாதிரி தான் சார் இருந்தாங்க. சரி, சார் ஏதோ எங்கே இருக்காரு, அண்ணன் பார்த்தாலும் அப்போது ஜீன்ஸ் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்காங்க. லைட்டாக ஒரே ஒரு நூல் மட்டும் தான் ஏறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆஃப்டர் தட் எனக்கு இது 3வது ஸ்டேஜ் பிரசாத்தில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். முதல் தடவை ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து ஹீரோவாக கிடையாது, அது ஒரு பாட்டாக தான் இருக்கேன். அதுக்காக என்னை மலேசியா கூப்பிட்டு போயிருந்தாங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். என்னை ஸ்பான்சர் பண்ணி மலேசியா கூப்பிட்டு போய் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே பிரசாந்த் அண்ணன் வந்து அங்கே நிறைய ஆடியோ லான்ச்சில் வந்து அங்கே ஸ்டார் நைட்டில் ஷோவில் மலேசியாவில் ஆடி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் லைவாக அண்ணன் ஆடுறப்போ அங்கே இருக்க ஆடியன்ஸ் எவ்வளோ கத்துனாங்க. அந்த எனர்ஜி அவங்க எனக்குலாம் வந்து ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா பயமாச்சு. ஒருத்தவங்க கத்துறதுல அந்த நர்வ்ஸ்லாம் வந்து வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அந்தளவு ஒரு மேலே ஃபேனாக இருந்தாங்க. ஸோ அதை லைவாக பார்க்குறதுக்கு தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அலாட். ஆல்ரெடி பேசிக் கேர்ள்ஸ் வந்து பயங்கர ஹிட்டு. ஸோ உங்களோட எல்லா பாடலும் வெற்றி அடைஞ்சு தமிழ் பெரிய வெற்றி, ஆடியோ வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வந்து
எனக்கு சின்ன வயசில் 14 இயர்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. நான் அவங்க கூட நிறைய மலேசியா ஷோ, கலா மாஸ்டர் நாங்கள் வந்து ஷோ நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், என் கண்ணுக்கு முன்னாடி விட்னஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து மலேசியா இருக்கட்டும், சயாங்குக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு சாங் வந்து இந்த சாகசன் படத்தில் கொடுத்துருக்காங்க. சயாங்குன்ற வார்த்தை வந்து டார்லிங், கரெக்ட், அந்த டார்லிங்ன்ற ஒரு வார்த்தை அது வந்து ஆப்டாக வந்து தமிழ் சார் வந்து ஒரு அந்த ஐடியா எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. சார் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக ஆண்டி நீங்கள் எல்லாருமே மீட் பண்ணணும். ஏன்னா ஃபுல் பிரெயின் ஸ்டார்மிங் எல்லாமே வந்து தியாகராஜன் சாரும் ஆண்டியும் சேர்ந்து வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்ல தேவையே இல்லை, மல்டி டேலண்டட், என்ன சொல்கிறது, ஃபுல் எனிதிங். நீங்கள் வந்து எது கேட்டாலும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லைன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. லார்ஜ் ஸ்கேலில் வந்து பண்ணோம் நாங்கள் சாங்ஸ் எல்லாம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலி தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும், ஆக்சுவலி தெரியும், ஆனால் பேசினா சிரிப்பாங்க எல்லாரும், ஸோ தப்பாக நினைக்காதீங்க. ஆக்சுவலி இந்த சாகசம் வந்து இது என் ஃபர்ஸ்ட் மூவி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியாகராஜன் சாரும் பிரசாந்த் சாரும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மியூசிக் கூட எல்லாம் ஆசம், நல்ல மியூசிக். தேங்க்ஸ் டு தமன் சார், ஐ சே ஆசம். இந்த ரோபோஷங்கர் ரொம்பவே கச்சேரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, and thanks to my parents also and my cousins Jayshree, Sharmili and my friend Nandini ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு, and thank you so much. யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி எழுதுங்கப்பா, ஆங்கிரி பேர்டு, டெம்பிள் ரன்னு அப்படிலாம் போட்டு எழுதுங்கப்பா அப்படின்னா. அதில் வந்து அந்த ஆங்கிரி பேர்ட் பெண்ணு என்று அந்த பல்லவி ஆரம்பமானது. டெம்பிள் ரன்னை வேற ஒரு படத்துக்கு எழுதிட்டேன் நான். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஆக்கு பாக்கு வத்தலை பாக்கு தாம்துந்தையான்ட்டு முதல் வரியை பிடிச்சிட்டோம் ஸ்டுடியோவில். அதுக்கு அடுத்த வரி நான் ஏதோ மேக்கப் பண்ணி எழுதிட்டு காரில் போயிட்டுருக்கேன். எனக்கு இது சின்ன வயசில் விளையாடின பாட்டாச்சுன்ட்டு மறுபடியும் என் பையனுக்கு மனைவிக்கு தொலைபேசியில் அடித்து ஆதவன் கிட்ட கொடுன்னு பையன்கிட்ட கொடுத்தாங்க. ஆக்கு பாக்கு வத்தலை பாக்கு தாம்துந்தையா அத்தலை லைன் நடான்னு அஸ்குலக்கடி புஸ்குலக்கடி லாலா சுங்கி கொய்யாப்பா அப்படின்னா உடனே தியாகராஜன் சாருக்கு அடிச்சு, சார் 2வது லைன் மாற்றிடுங்க சார், இதுதான் கரெக்டான லைன் சார் அப்படின்னு சொன்னேன். சார் படம் பெரிய ஹிட்டான பிறகு என் பையன் பேருக்கு ஒரு செக்கு வேணும். நான் மகாலிபுரத்துலேருந்து வேற ஒரு கம்போசிங் வந்ததுனால தாமதமாகிடுச்சு, மன்னிக்கவும். இந்த பாடல்களை நான் பார்க்கவில்லை, ஆனாலும் மிக அழகாக எடுத்திருப்பார்கள் என்று தெரியும். ஏனென்றால் அழகான ஒரு கதாநாயகன் உங்களிடம் இருக்கிறார். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் தமன் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திராவையும் கலக்கிட்டு இருக்க ஒரு இசையமைப்பாளர். தொடர்ந்து நிறைய எனக்கு அவருடைய இசையில் வந்து ஹிட் சாங் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. First of all, Tyagarajan sir, thank you so much for making me a part of this movie. And Prashant sir, எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே உங்க பெரிய ஃபேன்ஸ். To just cut it short, நாங்கள் எல்லாருமே பயங்கர ஃபேன்ஸ் உங்களுக்கு. So thank you so much for coming back and doing a grand entry like this. And I'm so happy that சயாங்கு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் எனக்கு பாட கிடைச்சது. நாமுத்துக்குமார் சார், தேங்க்யூ ஃபார் த அமேசிங் லிரிக்ஸ். அண்ட் தமன்னா வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன் மை லைஃப், பிகாஸ் நிறைய சாங்ஸ் நான் அவருக்காக பாடியிருக்கேன் அண்ட் ஒன்று விடாமல் எல்லாமே ஹிட்ஸாக கொடுத்துருக்காரு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமன்னா. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் நீங்கள் எல்லாருமே இந்த எல்லா சாங்ஸுமே சூப்பராக சப்போர்ட் பண்ணுவீங்க, as good as you are supporting the movie. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்கிற அளவுக்கு நான் இல்லை, என்னோடய ஃபஸ்ட்டு படம் இது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த தியாகராஜன் சார் தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் நிறைய இடத்துல படத்துக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்ச போது அந்த இடத்துல ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சா இந்த அளவுக்கு பெரிய ஒரு லான்ச் பேட் எனக்கு கிடச்சிருக்குமானா எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா தமன் சார் அண்ட் தியாகராஜன் சார் அவங்க 2 பேர் தான் மெயினாக இதை உட்காந்து செதுக்கி நைட்டோட நைட் உட்காந்து கம்ப்ளீட் கிரெடிட் அவங்களுக்கு தான் போகணும். பிரசாந்த் சார் பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் பெரிய ஆக்டர். மணிரத்னம் சார், சங்கர் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நான் போய் ஏதாவது சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது. ஆனால் நான் என்னையும் ஒரு டெக்னீஷியனாக மதித்து நான் சொல்கிறத கேட்டு என்ன வேணும்னு பார்த்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணி கொடுத்து
ப்ளஸ் அவர்கிட்ட இருந்து நிறைய நான் விஎஃப்எக்ஸ் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் வேலை செஞ்சேன்றதை விட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது தான் எனக்கு கரெக்டான ஒரு இது. ஸோ இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணி இதை பெரிய ஹிட் ஆக்கி இந்த படத்தையும் பெரிய ஹிட் ஆக்கணும்னு எல்லார்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. ஹிடன் ஒரு ப்ரொடியூசராக வந்து என்ன பண்ணாருன்னா மேக்ஸிமம் ஃப்ரீடம் வந்து டெக்னீஷியன் எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுத்து அண்ட் த வே ஹி சப்போர்ட்டட். நான் யூஸ்வலி யோசிப்பேன், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எப்படி பின்னாடி இருப்பேன், என்ன நடக்குது ஒன்றும் புரியல, ப்ரொடியூசர் இந்த இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அது வந்து கரெக்டான விஷயம் தான். ஒரு படம் பண்ணும்போது அது வந்து the right amount of money has to be spent in the right way ஒன்று இருக்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் the team has come together. எல்லாமே வந்து இப்போ வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு நிறைய உண்மைகள் எல்லாம் வந்துச்சு. நான் வந்து இந்த எடிட் டிக்கெட் நான் ஒன்றும் பண்ணேன், எல்லாமே என் டீம் தான். தமிழ் நீங்கள் வந்து இப்போ எடிட் டிக்கெட்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் அவர், லிரிக் ரைட்டர் நாமத்துக்குமார் சார், என் கூட நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே எவ்ரிபடி they did their part including my director. And ரோபோ சங்கர் வந்து சொல்லணும், he is like அகெயின் எல்லாம் அந்த அன்புக்கு தான். ஏதாவது அப்பா மேலே வச்ச மரியாதை எம்எல்ஏ வச்ச அந்த அன்புக்கும் அவங்க வந்து என்ன வந்து ஓகே ரைட் நாங்கள் வந்து ஓகே ஒரு ஃபோன் காலில் வந்து நடிச்சு கொடுத்தாங்க. ஒரு ஃபோன் கால் அவ்வளோதான். இன்னைக்கு மார்னிங் கூட ஃபோன் பண்ணி வாங்கினா ரேடியோ மார்னிங் ரேடியோ ஸ்டேஷன் வந்து பேசினாரு. இப்போ ஈவினிங் வந்து கம்பெனி வந்து மார்னிங் நீங்கள் பண்ணலாம் இருக்குன்னு ஓகே ஒரே வார்த்தை எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் அந்த அன்பு அந்த பாசத்துக்கு தான் நான் வந்து இப்போ நன்றி கடப்பட்டிருக்கேன். இப்போ உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா விஷுவல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ கூட சீக்கிரம் உங்களை வந்து இந்த படத்தோட ரிலீஸில் மீட் பண்ணுவேன். அண்ட் என்னோட என்டையர் டீம், அதாவது டைரக்டர், கேமராமேன், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி இன்னைக்கு விழா நாயகன் தமன், thank you so much Taman for giving one more extraordinary music to me. I really thank you from the bottom of my heart. And to all the singers who have done a great job. And முக்கியமாக என்னோட ரசிகர்கள், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரசிகர் சேர்ந்து நான் ஒரு படம் இன்னைக்கு வந்து இந்த வந்து உங்களோட சேர்ந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் தான். உங்களோட சேர்ந்து பார்க்கும்போது அது தனி த்ரில்லாக இருந்தது. இன்னும் அடிக்கடி ரவீந்திர சார் சொன்ன மாதிரி இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் எல்லா படமும் நம்ம வந்து என்னோட ரசிகர்களை சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். கிட்டார் மியூசிக்கில் பாவ மன்னிப்பில் 6 பாட்டுமே ஹிட்டு. அந்த படத்தில் வந்து எது 1, 2, 3ன்னு வருஷப்படுத்த சொல்லி ஒரு போட்டியை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய எல்லா படமே வெற்றியானது வந்து ஜீன்ஸ் பாவ மன்னிப்புக்கு அப்புறம் இப்போது சாகசம் படத்தில் தமன் 6 பாட்டையுமே கலக்கியிருக்காரு. இப்போ அதுக்கு ஒரு போட்டி நடத்தலான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சிற மாதிரியான பாடல்களை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தமன். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் கூப்பிட்டதுக்கெல்லாம் உடனே இப்போ சிம்பு வந்து பாடியிருக்காரு, கூட லக்ஷ்மி மேனன். அப்புறம் அனிருத்தை பற்றி சொன்னோம். அனிருத்தை பற்றி அவர் ஒரு நல்ல டெக்னீஷியன், மியூசிஷியன். இன்னொரு மியூசிக் டைரக்டர் படத்தில் வந்து சிம்பிளாக அவர் வந்தார், ஒரு 1/2 மணி நேரத்தில் பாட்டு போயிட்டார். நான் பணம் கொடுத்தப்போ கூட வானான்ட்டு போயிட்டார். அவர் அவ்வளோ நோபல் ஜென்டில்மேன். பணம் வானான்னு சொன்னதுக்காக சொல்ல, அவருடைய கெஸ்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் படத்தில் கூப்பிட்டு என்னை பாட வச்சாருன்னு சந்தோஷம் வந்து பாடிட்டு போனார். ஸ்ரேயா கோஷல் பிடிக்கும்னு ஒரு சாங்கு. அது வந்து கபிலன் சார் என்ன சொன்னார்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்போ அந்த மெர்சலாய்டன் பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டாக இருந்த நேரம், வேணா நான் ஒரு வரி சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார். பட்டு சேலை வாங்கி தந்தால் பொம்பளைக்கு பிடிக்கும், அதை கட்ட சொல்லி உன் கையில் கொடுத்தா ஆம்பளைக்கு பிடிக்கும். ஸ்பீட் பிரேக்கர் வந்தாக்கா இப்போ பைக்கு பின்ன போகிறதுனா பொம்பளைக்கு பிடிக்கும், அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஆம்பளைக்கு பிடிக்கும். இந்த மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும் சார்? ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் 2 நாளில் அந்த சாங்கை ஃபுல்லாக எழுதி கொண்டாந்து கொடுத்தாரு. தமன்கிட்ட சொன்னேன், தமன் இது வந்து நமக்கு பெரிய சேலஞ்ச். ஒரு வழக்கமாக டியூன் போட்டு அதுக்கு பாட்டு எழுதுவோம், பாட்டு கொடுத்து டியூன் பண்ண சொல்கிறாருன்னா அது பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு உட்காந்து அதை ஒர்க் பண்ணி அந்த பாட்டையும் பெருசாக பண்ணார். இப்போது இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை பெருமைப்படுத்தினவங்க எல்லாருக்கும், பர்டிகுலராக என்னுடைய வெரி க்ளோஸ் ப்ரெஸ் பீப்புள், ஒரு 40 வருஷமாக நீங்களும் என்னை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ புதுசாக வந்தவங்கள சொல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ பிரசாந்த் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நீங்கள் எப்போவுமே ட்ரீட் பண்ணீங்க. நம்ம பிரசாந்த் ஃபங்க்ஷன்னால அதில் யாரும் மிஸ் ஆகாமல் வரீங்க. இன்றைக்கி அதே மாதிரி எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து மிகப்பெரிய மரியாதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காரத்து சூழ்நிலை தொட்டாம